முக்கிய செய்தி, சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்ட தவேக வேட்பாளர்களுடன் அக்கட்சியின் தலைவர் விஜய் ஆலோசித்து வருகின்றார். சென்னை பனையூரில் உள்ள தவேக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களுடன் தவேக தலைவர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் ராஜேஷ். வேட்பாளர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள பனையூர் அலுவலகத்திற்கு வந்த தவேக தலைவர் விஜய் வேட்பாளர்களுக்கு 3 உத்தரவுகளை போட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தல் முடிந்த மறுநாளே தேர்தலில் எதிர்கொண்ட சவால்களை மண்டல வாரியாக நிர்வாகிகளுடன் விஜய் கேட்டறிந்தார். அதன் பிறகு பல ஆன்மீக தலங்களுக்கு சென்று வந்த விஜய் இன்று வேட்பாளர்களுடன் ஆலோசனையும் மேற்கொள்ள உள்ளார். குறிப்பாக சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்தில் தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களுடன் விஜய் ஆலோசனை மேற்கொள்வதற்காக பனையூர் அலுவலகத்திற்கு வந்துள்ளார். இன்று நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அன்று தவேகவினர் செய்ய வேண்டியது குறித்து விஜய் ஆலோசிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அன்று மற்ற கட்சிகள் ஏதாவது தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கும். எனவே நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் தேர்தல் முடிவு நமக்கு சாதகமாகவே தான் வர வாய்ப்புள்ளதாக நீங்கள் அன்று கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுரைகள் வழங்க உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு வெற்றியை கொண்டாடுவது குறித்தும் ஆலோசிக்க உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. ராஜேஷ், விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.